வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இன்று ஒரு முக்கியமான மூலிகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன என்றால் மருதாணி என்ற மருதோன்றே. இப்போ நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய பதிவுகள் எல்லாமே ரொம்ப சாமானிய மக்களுக்கும் நகர்ப்புறங்களிலும் கிடைக்கக்கூடிய எளிமையான மூலிகையை வச்சு எப்படி தீராத நோய்களை குணமாக்குவதில் அதை பற்றியே என்னுடைய பதிவுகள் இருக்கும். காடுகள் மலைகளில் கிடைக்காத மூலிகையை பற்றி நான் பதிவு போட மாட்டேன். ஏன்னா அந்த மூலிகை தான் கிடைக்காதே சாமானியனுக்கு. அவன் எங்கே காட்டிலையும் மேட்லேயும் போய் எடுத்துகிட்டு எங்கே அதை மருந்து செஞ்சு எங்கே அவன் தன்னை காப்பாற்றிக்கிறது. ஆக இது எல்லாமே நடக்காத விஷயங்கள். கை கட்டுற தூரத்தில் அந்த மூலிகை கிடைக்கும், வருடம் முழுவதும் கிடைக்கும், அல்லது வருஷத்தில் ஒரு 8 மாதம் 10 மாதம் அந்த மூலிகை கிடைக்கும். முடிந்த அளவு எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகையில் உயர்வான மருந்துகள், அதில் உயர்வான ஆற்றல்கள் இருக்குது. அதை வெளிக்கொணர்வதே என்னுடைய நோக்கம். அதுவே அதை சார்ந்ததே என்னுடைய பதிவு இருக்கும். சரியா? இப்போ மருதாணி என்ற மருதோன்றி எல்லாருக்குமே மருதாணியை பற்றி தெரியும். மருதாணி தலைக்கு பயன்படுத்துவாங்க, முடி வளர்ச்சிக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் விரல்களுக்கும் உள்ளங்கைகளுக்கும் இந்த மருதாணியை பயன்படுத்துவாங்க. பித்த மேனி இருக்கிறவங்களுக்கு, உடலில் கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கைகளில் மருதாணி நல்லா சவக்கும். அந்த உடலில் அந்த பித்தமும் அந்த மருதாணியும் ஒரு வினை புரிந்து அதனுடைய அந்த சிவப்பு இன்னும் நல்லா சவக்க ஆரம்பிக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மருதாணி பல பேர் அதை ஒரு மேற்பூச்சு இதுவாக தான் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. ஒரு கூந்தல் தைலம் பண்ணலாம், ஒரு ஹேர் பேக் பண்ணலாம், அல்லது மருதாணி வைக்கலாம். அழகு சார்ந்த பொருளாக மட்டுமே மருதாணியை நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அழகு சார்ந்த பொருள்களும் கூட இன்னொரு விஷயம், இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. அது என்னென்னு நான் சொல்ல போகிறேன். அதாவது அகத்திய மாமுனி இந்த மருதொன்றை என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரோணித ரோகங்கள் எல்லாம் சொல்லாமல் ஓடி விலகி விடுங்கிறாரு. அவை ஸ்ரோணித ரோகங்கள்னால் பெண்கள் சார்ந்த அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், முக்கியமாக அதிக உதிரப்போக்கு, வெள்ளப்படுதல், மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வலி, இந்த ஸ்ரோணித ரோகங்கள் எல்லாம் சொல்லாமல் ஓடி போயிடுமா, சொல்லாமல் ஓடி விலகி விடுங்கிறார் அகத்தியர். இரத்த பித்த காசம் போகுங்கிறாரு. அதாவது இரத்தத்தில் பித்தம் அதிகமாகி அதனால் வரக்கூடிய இரத்த பித்தமாகிய, அதாவது என்ன சொல்கிறது, உதிரப்போக்கு, அல்லது சில பேருக்கு அந்த பல் ஈறுகளில் ரத்தம் வரும். அது இரத்த பித்தம் அதிகமாகி வரக்கூடிய, உடலில் ரத்தத்தில் ஹீட் அதிகமாகும், உஷ்ணம் அதிகமாகும், பித்தம் அதிகமாகும், இரத்த பித்தம் போகுங்கிறாரு. அந்தளவு ஒரு சிறப்பான மூலிகை இந்த மருதோன்று. உடலில் போடவே இந்த பித்தத்தை அப்படியே தணித்து உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடியது. இந்த மருதோன்றி மேக நோய்களை கண்டிக்கும். அது மேக நோய்களை ஒரு மூலிகை கண்டிக்குதுன்னாவே அது சுகர்லேருந்து, சொரியாசிஸ்லேருந்து, குஷ்ட நோய்கள்லேருந்து, நாள்பட்ட குஷ்ட நோய்கள்லேருந்து, பால்வினை நோய்கள்லேருந்து, ஹெச்ஐவியிலேருந்து எல்லாத்தையும் கண்டிக்கும்னு அர்த்தம். ஆக ஒவ்வொன்றுத்துக்கும் மருதாணியை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். பொதுவாக இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வெறும் இந்த மருதாணி இலை கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் லைட்டாக மிளகு சேர்த்து கஷாயமாக்கி, இந்த மருதாணி இலை கஷாயத்தில் படிகார சுண்ணம், சித்த வைத்தியர்கள் படிகார சுண்ணம் செய்வாங்க, கேட்டால் கொடுப்பாங்க. அந்த படிகார சுண்ணம் ஒரே ஒரு அரிசி எடை. மருதாணி இலை போடுறோம், 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணீர் ஊற்றுறோம், 1/2 டம்ளர் வரைக்கும் கொதிக்க விடுறோம். அந்த 1/2 டம்ளர் கஷாயத்தில் மிளகு சீரகம் போட்டு 1/2 டம்ளர் வடிகட்டின கஷாயத்தில் ஒரே ஒரு அரிசி எடை படிகார சுண்ணத்தை கலந்து காலை மாலை கொடுத்துட்டு வரும்போது ஒரு 10 நாள் 15 நாள்லேயே சுகர் ரொம்ப டிராஸ்டிக்காக நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும், குறைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதில் படிகார சுண்ணமும் மருதாணி இலை கஷாயமும் ரொம்ப ஒரு சிறப்பான திவ்ய ஔஷதம். சரி, இது இந்த மருதாணியை ஒரு சூரணமாக பண்ணலாம், உயர்வாக. அதையும் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா,
தூதுவளை இலை பொடி 1 பங்கு, மருதாணி இலை பொடி அரை பங்கு, சீரகம் லைட்டாக பொன்வரோல வறுத்து பொடி பண்ண சீரகம் 20 கிராம், மிளகுத்தூள் 12 கிராம். அதாவது மிளகு வந்து மோரில் அரை நாள் ஊற வச்சு காய வச்சு பொடி செய்த மிளகுத்தூள் 12 கிராம். இந்த அளவு கலந்து காலை மாலை இதை கஷாயமாக அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இது கஷாயமாக தினமும் காலையில் எந்திரிச்சவொடனே இதை குடிக்கணும். திரும்பவும் சாயந்தரம் இதே மாதிரி குடிக்கணும். இப்படி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இரத்தத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் யாவும் நீங்கி சொறி, சிரங்கு, அரிப்பு, தடிப்பு, அதே மாதிரி கால்களில் வரக்கூடிய கரப்பான், அதே மாதிரி முக்கியமாக உடல் முழுக்க அப்படியே அவங்களுக்கு நமைச்சலாக இருக்கும். அந்த மாதிரி இது எல்லாமே இந்த ஒரு மருந்தால் சரியாகும். ஆயுளை நீட்டிக்கக்கூடிய இது உயர்வான சூரணம், இந்த மருதோன்றி சூரணம். அது மட்டும் இல்லை, தூதுவளையும் மிளகும் வரதுனால சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இதே சூர்ணத்தை கஷாயமாக்கி குடிக்கும்போது வயிற்றுப்புண், தீராத வயிற்றுப்புண் குணமாகிடும், இரத்த விருத்தியும் பண்ணும். இந்த கஷாயத்தை குடிக்கும்போது உடல் அளவில் வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. அந்த டென்ஷன், அந்த படபடப்பு அப்படியே இருக்காது. அப்படியே ரொம்ப காமாக இருக்கும். அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப காமாக, ரிலாக்ஸ்டாக, அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக அமைதியாக வந்து வாழ்க்கையை வந்து ரசிச்சிட்ருப்பீங்க. அந்த அளவு இது ஒரு சிறப்பான, எந்த நூல்களிலும் எந்த ஓலைச்சுவடிகளிலும் கிடைக்காத ஒரு உயர்வான சூரணம் இந்த மருதோன்றி சூரணம். சரிங்களா? ஏன்னா அகத்தியர் சொல்லிட்டாரு, ஸ்ரோனித ரோகங்கள் எல்லாம் போகும், இரத்த பித்தம் போகும், மேக நோய்கள் எல்லாமே போகும், மிகச்சிறந்த இரத்த சுத்தி மருந்து, இரத்த விருத்தி இது. அதே மாதிரி பாதத்தில் எரிச்சல், பித்த வெடிப்புக்கெல்லாம் மருதாணி இலை லைட்டாக கொஞ்சம் வசம்பு, மஞ்சள், லைட்டாக சுண்ணாம்பு சேர்த்து அரைச்சி அந்த பித்த வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணலாம். மற்றும் கால் ஆணைக்கும் இந்த இதை வந்து அப்ளை பண்ணலாம். கால் ஆணையை வந்து எடுத்துடும். அதுமாரி பாதத்தில் வரக்கூடிய எரிச்சலை கூட சரி பண்ணும். அதாவது பெண்கள் வந்து கையில் மருதாணி போடுறது, இந்த 5 விரலில் மருதாணி போடுவாங்க, அந்த உள்ளங்கையில் போடுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் எதுக்கு? அழகுக்காக மட்டுமல்ல. நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப அறிவானவங்க. அந்த அழகில் வந்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நாசுக்காக வந்து உள்ளே வச்சிருவாங்க, அந்த ரகசியத்தை. ஆக உள்ளங்கையில் வந்து மருதாணியை வந்து அரைச்சி உள்ளங்கையில் நம்ம வைக்கும்போது, பொதுவாக நம்ம மருதாணி போடும்போது உள்ளங்கையிலையும், அதாவது உள்ளங்கையில் போடுவோம், அந்த விரல்கள்லேயும், அந்த மேலே அந்த நகைக்கண்ணில் போடுவோம்ல. இந்த நகைக்கண்களில் போடும்போது இது என்ன சொல்கிறது, அந்த நகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ் அது எல்லாத்தையும் எடுத்துரும். இந்த நகைச்சுத்தி வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நகை சொத்தையாகிறது, நகைச்சுத்தி அத்தனையும் இந்த மருதாணியை வந்து இந்த நகைக்கண்களில் போடும்போது சரியாகும். உள்ளங்கையில் போடுறதுனால என்ன ஆகும்னா, அது இந்த உள்ளங்கை தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுதான் வர்மாவில் வந்து உள்ளங்கை வெள்ளை வர்மம்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளங்கை வெள்ளை வர்மத்தை வந்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது உடல் முழுக்க ரத்த ஓட்டம் வந்து சீராகும், நரம்பு மண்டலங்கள் நல்லா வந்து பலமாகும். ஆக மருதாணியை வந்து உள்ளங்கையில் நம்ம போடும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ரத்த ஓட்டம் சீராகும், நரம்புகள் பலமாகும். அதை குறிக்கிறதுக்காக தான் உள்ளங்கையில் வந்து மருதாணி போடுறது. ஆக இந்த மருதாணியும் தூதுவளையும் கலந்த இந்த கஷாயம் வந்து நரம்பு மண்டலத்தை பலமாக்கும், சுகரை கண்ட்ரோல் பண்ணும். சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது கூட அந்த படிகார சுண்ணம் ஒரு அரிசியிட சேர்த்துக்கணும். பால்வினை நோய்களை சரி பண்ணும். ஹெச்ஐவிக்கு அற்புதமான மருந்து இந்த காம்பினேஷன் நான் சொல்கிறது. அது மாதிரி ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு மோஸ்ட்டாக டிபி அட்டாக்காக வாய்ப்பு இருக்குது, அதையும் இந்த சூரணம் சரி செய்யும். சரிங்களா? மற்றும் மாதவிடாய் காலங்களில் அதிக உதிரப்போக்கு என்று சொல்லக்கூடிய மெனோரேஜியா, அப்போ அதிகமான உதிரப்போக்கு ஒரு 3 நாள் மேலே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது, நிற்காமல் வந்துட்டுருக்கு, ஹெவி ப்ளீடிங், இதுக்கெல்லாம் வெறும் மருதாணி இலை கஷாயம் போதும். மருதாணி இலையும் சீரகமும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தாங்கன்னா உதிரப்போக்கு நின்றும். இதே இது பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கோ இந்த மருதாணி இலைச்சாறு ஒரு 50 மில்லி, இது கூட மோர் ஒரு 50 மில்லி கலந்து ஒரு தினமும் காலையில் ஒரு வேளை மட்டும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா
அந்த வெள்ளைப்படுதலும் நின்றணும். அதிகமாக உதிரப்போக்குக்கு இதே இதுவுமே கொடுக்கலாம். ஒன்று மருதாணி இலை கஷாயம் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மருதாணி இலைச்சாறு 50 மில்லி, மோர் 50 மில்லி கலந்து கொடுத்தாலும் அதிக உதிரப்போக்கு நின்றும். அது மட்டும் அல்லாமல் எப்பேற்பட்ட வயிற்றுப்புண், பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர், இந்த வயிற்றுப்புண்ணை அருமையாக குணமாக்கிடும் இந்த மருதாணியும் தூதுவளையும் கலந்த அந்த கஷாயம். அந்தளவு ஒரு சிறப்பான மூலிகை மருதோன்றி. மூலம், அதே மாதிரி இரத்த மூலம் என்று சொல்லக்கூடிய இரத்த கசி வருது, அத்தனையுமே இந்த மருதாணி கஷாயம் அற்புதமாக குணமாக்கிடும். இரத்தத்தை சுத்தமாக்கும். மற்றும் ஆண்களுக்கு தந்தி மேகம்னு ஒன்று சொல்லுவாங்க. தந்தி மேகம் சிறுநீர் போயிட்டுருக்கும்போது கடைசியாக அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலாகிய விந்து 1-2 துளிகள் வெளியில் வரும். இதனால் நாளுக்கு நாள் உடல் இளைக்கும், உடலில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடு ஏற்படும். அதனால் குழந்தையின்மை பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை எல்லாமே இந்த சூரணம் ஒரு அரை ஸ்பூன் பாலில் கலந்து எடுக்கணும். காலை மற்றும் மாலை அல்லது காலை இரவு எடுக்கும்போது இந்த தந்தி ரோகங்கள் எல்லாம் குணமாகி நல்ல வளமான குழந்தை பேரை பெறுவார்கள். அது மாதிரி இந்த ஒரு மருதாணியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நரம்புகளை பலப்படுத்துவதிலிருந்து, குடல் புண்ணை சரி பண்ணுறதுலேருந்து, இரத்த சுத்தியிலேருந்து, இரத்த விருத்தியிலேருந்து, மேக நோய்களை குணப்படுத்துறதுலேருந்து, அதனால் அந்த சுகர் டயபெட்டிக் இதை சரி பண்ணுறதுலேருந்து பல நோய்களை குணமாக்கக்கூடிய ஆற்றல். இன்னொன்று, சில பெண்களுக்கு அவர்களுடைய அந்த பிறப்புறுப்பில் அந்த யோனியில் அரிப்பு ஏற்படும், நமைச்சல் இருக்கும். அதுக்கு இந்த மருதாணி இலை கஷாயத்தை நல்லா கொதிக்க வச்சு அந்த இடத்துல கழுவிட்டு வரணும். எப்படி திரிப்பலா கஷாயம் வேலை செய்யுமோ அதே மாதிரி இதுவும் வேலை செய்யும். வாயில் புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மருதாணி இலையை போட்டு கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி வாய் கொப்பளிக்கும்போது உடனடியாக வாய்ப்புண் சரியாகும். இதே கஷாயத்தை உள்ளுக்குள்ளே எடுக்கும்போதும் வயிற்றுப்புண்ணை சரி செஞ்சிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே மருதாணியுடைய பூக்கள் மிகச்சிறந்த தூக்கத்தை கொடுக்கும். நல்ல ஒரு டீப் ஸ்லீப். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 பூ 4 பூவை நல்லா மென்று சாப்பிட்டு லைட்டாக பால் குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பூக்கள் கிடைக்கிற காலத்துலேயே அதை பறித்து காய வச்சு தலையணையில் உள்ளே வச்சு தைச்சி இந்த தலையணையில் படுத்து தூங்கும்போது நல்ல ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, கவலைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு சுகமான நித்திரை ஏற்படுத்தும் இந்த காயகற்ப மூலிகையான மருதாணியுடைய பூக்கள். மருதாணியுடையது அத்தனையுமே ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள். அதனுடைய வேர்பட்டையிலிருந்து, அதனுடைய இலையிலிருந்து, வேறுபட்ட இலைகளுக்கு இருக்கக்கூடிய அதே தன்மை வேறுபட்டைக்கும் இருக்குது, மாற்று கருத்தில். வேறுபட்டையும் கஷாயமாக எடுக்கும்போது பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய மினரேஜ் சரியாகும், இரத்த பித்தம் போகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரோனித ரோகங்கள் எல்லாமே இதோடைய வேர்பட்டை சரியாகும் அகத்தியர் சொல்லியிருக்காரு. வேர்பட்டைக்கு இருக்கக்கூடிய தன்மை அதே இலைகளுக்கும் இருக்குது. பூக்களுக்கு இன்னும் சிறப்பாக நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மருதாணி பூவிற்கு உண்டு. இது ஒரு மிகச்சிறந்த இரத்த சுத்தி மூலிகை. நன்றி, வணக்கம்.